நீங்கள் என்னைக்காவது உங்கள் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டிருக்கீங்களா? அப்புறம் ஏங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க மட்டும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், அவங்க சொல்ல வரதை முழுசாக நீங்கள் கேட்க தயாராகிருங்க. செகண்ட் திங், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்கனாலுமே அதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லுங்கள், அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தை பல்லு விளக்கலை அப்படின்னு நினச்சோம்னா, அவங்கள அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, நான் திட்டுவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பல்லு விளக்க மாட்டாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நீ பல்லு விளக்கலைன்னா உன்னால் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட முடியாது, உன் வாயிலேருந்து ஸ்மெல்லு வரும்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதுக்காகவாது அவங்க பல்லு விளக்க வருவாங்க. அதையும் தாண்டி அவங்க பல்லு விளக்க வரலன்னா, நீ பல்லு விளக்காதனால உனக்கு சொத்த பல்லு வந்துடும், சொத்த பல்லு வந்துச்சுன்னா சாக்லேட் சாப்பிட முடியாது, டென்டிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாயிரும், ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேங்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸை உண்மையாக அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையாக கிரியேட் பண்ணி கொடுங்க. இதை பார்த்து அந்த குழந்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க பாதி பண்ணிட்டாங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ தட் அந்த விஷயத்தை அவங்க கண்டிப்பாக முழுசாக முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு அப்ரிஷியேஷன் ஃபேக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஓகே, நாம் இதை பண்ணுறதுனால நம்ம அப்பா அம்மா வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, நம்ம இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம்னு அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வளர்த்திக்குவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே போதும், உங்கள் குழந்தைய கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பாங்க.